ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிட்ஸுக்கு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். உருளைக்கிழங்கு ஃப்ரையில் முருங்கைக்கீரை பொடியும் கருவேப்பிலை பொடியும் போட்டு செஞ்சிருந்தேன். சேம் கேரட் சாதத்துலேயும் அதே மாதிரி தான் பெரிய பையனுக்கு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம், தென் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பேரிக்காய் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி சாம்பார் சட்னி தான் வச்சுருந்தேன். தென் வந்து பையன் வந்து ரொம்ப கோவமாக இருக்கானா, ஸோ அவனையும் ஒரு சின்ன கிளிப் எடுத்து ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மோமோஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே ரெசிபி சூப்பராக வந்திருந்து. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த சட்னி தான் அதில் வந்து ரொம்ப ஹைலைட்டே. அதுதான் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. தென் வந்து ஏபிசி ஜூஸ் ப்ரிப்பரேஷனுக்காக ஆம்லா, கேரட், பீட்ரூட் 3யும் வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஐஸ் க்யூப்பில் ட்ரையில் வந்து போட்டு வச்சுட்டேன். தென் எக்ஸ்ட்ரா இருந்ததை ஒரு சின்ன பாக்ஸ்லேயும் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம இதை வார்ம் வாட்டரில் வந்து போட்டு மார்னிங் வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. தென் நைட் டின்னருக்கு வந்து பூரி மசால் தான் பண்ணியிருந்தேன். கேரட் அண்ட் பீட்ரூட் பூரி தான். 2யும் ஒன்றா பண்ணி மாவு பிசைஞ்சு பசங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தேன். தேங்க்யூ.